அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் புதன் பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அறிவுக்காரகன் புதன் பகவானை, வித்தை வித்யாகாரகன் மற்றும் கணக்கனும் புதனை. உங்கள் ஜாதகத்தில் ல என்று போட்டுள்ள இடமே 1வது வீடாகும். புதன் 1ல் நின்றால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம். புதன் 1ல் நின்றால் திக்பலத்தை பெற்று நல்ல வலிமை அடைகிறது. 1ல் புதன் நிற்க கல்வி அறிவு உடையவர்கள், ஞானியாகவும் இருப்பார்கள். நல்ல சாதுரியமாக பேசுவார்கள். எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர்கள், நல்ல இளமையாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல காமெடியாக பேசுவாங்க. புதன் 1ல் உள்ளவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை உண்டு. எதையுமே நல்ல கூர்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். மற்றவர்களை கணிக்கும் தன்மையும் இவர்களுக்கு உண்டு. மேலும் கணக்கு போடுவதில் வல்லவர்கள். 1ல் புதன் உச்சமானால் கூடுதல் வலிமை உண்டு. ஆனால் புதன் நீசமானால் வாதம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். புதன் 1ல் நிற்க எல்லோரிடமும் நன்றாக பேசுவார்கள். அடுத்து புதன் 2ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 2வது இடம் என்பது குடும்பஸ்தானம். 2ல் புதன் என்றால் நல்ல முகவசீரம் உடையவர்கள், பேச்சு திறமை உடையவர்கள், கவிதை எழுதுவதில் நல்ல வல்லமை படைத்தவராக இருப்பார்கள். விடுகதைகள், புதிர்கள் போன்றவற்றை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். கல்வி அறிவு நிறைந்தவர்களாகவும் தம் அறிவால் பணத்தை சம்பாதிக்கக்கூடியவராகவும் இருப்பார்கள். பேசும் வார்த்தை நல்ல இனிமையாகவும் அழகாகவும் பேசக்கூடியவர்கள். கட்டுரை, கவிதை, மேடைகளில் பேச்சு போட்டியில் நன்றாக பேசுவார்கள், வெற்றியும் பெறுவார்கள். 2ல் புதன் என்றால் ஆசிரியர் வேலை பார்க்கும் வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் எழுதும் எழுத்துக்கள் அழகாக இருக்கும். 2ல் புதன் என்றவர்களுக்கு விரைவில் திருமணம் அமையும். இவை அனைத்தும் புதன் 2ல் நின்ற பலன். அடுத்து புதன் 3ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம். புதன் 3ல் நின்றால் நல்ல விவாதம் செய்வாங்க. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து பேசி கேள்வி கேட்பார்கள். நல்ல குணம் படைத்தவராக இருப்பார்கள். 3ல் புதன் நின்றவர்களின் சகோதரர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள். 3ல் புதன் இருக்க தைரியம் குறைவாக இருப்பார்கள். 3ல் புதன் என்றால் வியாபாரம் செய்யக்கூடிய நுணுக்கம் இருக்கும். அறிவு, கணிதம் சார்ந்தவைகளில் வெற்றியடைய நல்ல முயற்சி செய்யக்கூடியவராக இருப்பார்கள். இவை அனைத்தும் புதன் 3ல் நின்ற பலன். அடுத்து புதன் 4ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 4ல் புதன் நின்றால் சொந்த காலில் முன்னேறக்கூடியவராக இருப்பார்கள். நல்ல கல்வி மற்றும் வீடு வண்டி யோகங்களும் உண்டு. 4ல் புதன் என்றால் ஜோதிடம், கணினி, பத்திரிகை துறை, மேடை பேச்சு போன்றவைகளில் அதிகம் ஈடுபடுவார்கள். 4ல் புதன் என்றாலும் பேச்சு திறன் அதிகமுடையவர்கள். 4ல் புதன் நின்றவர்களின் தாயார் நல்ல அறிவாளி. 4ஆம் இடத்தில் புதன் நிற்க ஆசிரியர் மற்றும் வங்கி வேலைக்கு அதிகம் வாய்ப்புண்டு. இவர்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. நல்ல வித்தைகள் மற்றும் விசேஷ கல்வி கற்போராக இருப்பார். இவை அனைத்தும் 4ல் புதன் என்றால் கிடைக்கும் பலன்கள். அடுத்து 5ல் புதன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 5ல் புதன் என்றால் மன சஞ்சலம், மன வருத்தம் உடையவராக இருப்பார்கள். சோம்பேறித்தனம் உடையவர்கள். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். கெட்ட வார்த்தை அதிகம் பேசக்கூடியவராக இருப்பார்கள். சாஸ்திர ஞானம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. காதல் எண்ணம் அதிகமுடையவர்கள். புத்திசாலித்தனமும் அதிகமுடையவர்கள். மந்திரம், ஜால வித்தை, வசியம் போன்ற அமானுஷ்ய ஆராய்ச்சி மற்றும் கற்றுக்கொள்வதில் ஆர்வமுடையவர்கள். இவர்களது அதி புத்திசாலித்தனத்தாலே நிறைய நபரிடம் பகையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடியவர். இவை அனைத்தும் புதன் 5ல் நின்ற பலன். அடுத்து புதன் பகவான் 6ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம்.
இந்த 6ஆம் இடம் என்பது நோய் எதிரி கடனை குறிக்கும் சத்துருஸ்தானம். 6ல் புதன் இருக்க மந்த புத்தி உடையவர்கள். படிக்கும் பொழுது படிப்பில் தடை உண்டாகும் அல்லது படிப்பு சுமாராகத்தான் படிப்பார்கள். இவரது வாழ்வில் வழக்குகளை அதிகம் சந்திக்கலாம். வியாபாரம் சரியாக அமையாது. வியாபாரத்தில் நஷ்டங்கள் அதிகம் ஏற்படும். உடல் உபாதைகள் அடிக்கடி இவர்களுக்கு உண்டாகும். இவை அனைத்தும் புதன் பகவான் 6ல் நின்ற பலன். அடுத்து புதன் 7ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். 7ல் புதன் நின்றால் நல்ல கல்விமான், புத்திசாலியும் கூட. நல்ல படிப்பு திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஊருக்குள் அந்தஸ்து மிக்கவராக இருப்பார்கள். 7ல் புதன் நின்ற ஆண்களுக்கு நல்ல அறிவுள்ள திறமையான மனைவி அமைவார்கள். அதே இது 7ல் புதன் நின்ற பெண்களுக்கு நல்ல அறிவுள்ள திறமையான கணவர் அமைவார்கள். 7ல் புதன் நின்றவர்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகம் இருக்கும். காதலர்களோ அல்லது காதலியோ ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பார்கள். 7ல் புதன் நிற்க நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார்கள். 7ல் புதன் நிற்க போக சக்தி குறைவானவர்கள். இவை அனைத்தும் 7ல் புதன் நின்ற பலன். அடுத்து 8ல் புதன் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். புதன் 8ல் நிற்க அரசாங்க வழி வேலையோ அல்லது தொடர்போ கிடைக்கும். உடல் பலன் அதிகம் உடையவர்கள். திடகாத்தமான உடலமைப்பு உடையவர்கள். நல்ல தீர்க்கமான ஆயுள் உடையவர்கள். நீண்ட காலம் வாழக்கூடியவர்கள். வெளியிடங்களுக்கு சென்று சம்பாதிக்கும் வாய்ப்பு 8ல் புதன் இருப்பவர்களுக்கு உண்டு. கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகம் உடையவர்கள். ஆசிரியர் வேலை செய்யும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. அமானுஷ்யம் போன்றவற்றின் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவை அனைத்தும் 8ல் புதன் என்றால் கிடைக்கும் பலன்கள். அடுத்து 9ல் புதன் என்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 9ல் புதன் என்றால் பலவிதமான கலைகளை கற்கும் திறமை உண்டு. தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார்கள். 9ல் புதன் இருக்க பணப்புழக்கம் அதிகமாகும். தாய்மாமா ஆதரவு கிடைக்கும். 9ல் புதன் இருக்க தகப்பனார் வழி மூலமாக பொருளோ இடமோ வீடோ கிடைக்கும். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உண்டாகும். கடவுள் மீது நம்பிக்கை அதிகம் உடையவர்கள். வேதம், சாஸ்திர ஞானம், பேச்சு திறன், கல்வியறிவு இவை அனைத்தும் இந்த 9ல் புதன் நின்றவர்களுக்கு உண்டு. 9ல் புதன் என்றால் நாகரிகமான நபராக இருப்பார்கள். விசேஷ கல்வியை கற்றுக்கொள்வார்கள். மேற்படிப்பு படிப்பார்கள். நிறைய தகவல்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் உடையவர்கள். இவை அனைத்தும் புதன் 9ல் நின்றால் கிடைக்கும் பலன்கள். அடுத்து புதன் 10ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். 10ல் புதன் நின்றால் பண வரவு அதிகரிக்கும். சத்திய நெறி தவறாது உத்தமனாக வாழ்வார்கள். 10ல் புதன் இருக்க பெரிய கவிஞராக வாய்ப்புண்டு. கடவுள் பக்தி உடையவர்கள். வைராக்கிய குணம் அதிகம் உடையவர்கள். தங்க நகை ஆபரணங்கள் அதிகம் சேரும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. வேதம், சாஸ்திரம், ஜோதிடம், கணினி போன்றவற்றை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் உடையவர்கள். அதேபோல் கற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருப்பார்கள். 10ல் புதன் நின்றவர்கள் நல்ல பொறுமைசாலி மற்றும் பொறுப்பான நபர். நல்ல புகழ் மற்றும் தனம் இவர்களுக்கு கிடைக்கும். இவை அனைத்தும் புதன் 10ல் நின்ற பலன். அடுத்து புதன் 11ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். புதன் பகவான் 11ல் நின்றால் கணிதம் சம்பந்தமான மற்றும் டெக்னாலஜி சம்பந்தமான செயல்களை எளிதில் புரிந்து கொண்டு அதில் ஈடுபடுவார்கள். பணம் சேர்ப்பதில் ஆர்வம் உடையவர்கள். அதேபோல் நகைகள், பணங்களை சேர்க்கக்கூடியவர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நபர். இந்த 11ல் புதன் என்றால் புகழ், வசதி, ஞானம் இவை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தாய்மாமா மூலமாக லாபம் கிடைக்கும். கல்வி ஞானம் இவர்களுக்கு உண்டு. இவை அனைத்தும் புதன் 11ல் நின்றால் கிடைக்கும் பலன்கள். அடுத்து புதன் 12ல் நின்றால் என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் என்றும் கூறலாம். இந்த 12ல் புதன் என்றால் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு அல்லது
வெளிநாடு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி செய்வார்கள். 12 புதன் இருக்க அடிக்கடி கடன் வாங்கி வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏட்டிக்கு போட்டியான வேலையை செய்யக்கூடியவராக இருப்பார். உறவினர்களிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. உறவினர்களின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். உறவினரிடம் அதிகம் டச் இருக்காது. 12 புதன் இருக்க வாதம் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. படிப்பில் தடை ஏற்படும் அல்லது படிப்பிற்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். படிப்பை பாதியில் நிறுத்தும் சூழ்நிலை ஏற்படும். தாய்மாமா வழியில் வீண் செலவு உண்டாகும். வாத நோயால் அவதிப்பட வாய்ப்புண்டு. முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், புதன் 6 மற்றும் 12 இந்த பாவங்களில் இருந்தாலும் நீசம் அடைந்தாலும், அதாவது புதன் கொஞ்சம் பலவீனம் அடைந்தாலும் வாத சம்பந்தமான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த பதிவில் புதன் பகவான் லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்றால் என்ன பலனை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துள்ளோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.